அப்படின்னு ஒரு சிக்கல் தான் அது இன்னைக்கு. உங்களுடைய கணவர் அங்கு தேசாதிபதியா உங்களுடைய கணவர் அழைத்து வர சொன்னாலும் சொல்லு. எனக்கு போறேன் வரும்போது துணையில வந்தேன். இப்ப இரவு நேரம் ஒரு சின்ன போக முடியல. அதனால எனக்கு துணைக்கு வாங்கத்தை பாய் போய 10 நாள் ஆயிடுச்சு. உன்னுடைய கணவர் கண்ணாபிஷேகம் இருக்கட்டும். உங்களை அழைத்து வர சொன்னா நீ சொல்லுவாரு, நான் சொல்லணும். ஆளு கொண்டு வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவரை சொல்லி இங்க அழைத்து வாங்க. சரியா? ரெண்டு பேரும் போங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறிய எங்க நீங்க என் கூட இருந்தா இவன் யாரு அடியா பையனா இருக்கிறான். இரவு 12 மணிக்கு இவன் கூட வந்துக்கிறான். இவன் யார்? நாங்க குதிரை கொட்டாயில வேலை செய்துட்டு வரோம். குதிரை கொட்டாயில வேலை செய்துட்டு வரோம். கணவர் அஞ்சு தேசம் இருக்குது. கர்நாடக உன் கையோட கூட கணவர் மன்னவர் போய்க்கலாம் போட்டு நாளை பண்ண எனக்கு ஒரு இடம்
எப்பொழுது அந்த சண்டாவன் பேரை சொல்லி போயிட்டு வந்தியோ இங்க வந்து வீட்டுக்காரியம்மா தோடி சொல்லு மோடி இருந்தவள எங்க கூட்டு போன விழுப்புரம் மாவட்டம் கண்டாசிபுரம் தாலுகா சித்தாவூர் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில். நேரம் காலை 5 மணி. அஞ்சு மணி ஆகுது. ஐயோ சத்தி பாலா என்ன நாட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மத்திய நாட்டு சம பொண்டிய அதாவது வீசுதாம்பரம் கிராமத்துல வாழ்ந்து சில காலம் வாழ்ந்து காலம் சென்ற வெங்கடேஸ்வர ஐயா வடிவேல் அப்பா மன்னிக்குவோம் வடிவேல் அப்பா பேரினால 100 ரூபாய் சன்மான மக்களுக்கு சக்தி விலகாங்க அந்த ஒரு குடும்பத்துல கௌரவா தேவி இருந்து 1 10 100 கொடுக்க வேண்டும் என்று அமர் சுபேஜன் அதான் போட்டுங்களா கண்டிப்பா இருந்தா யாரு தாண்டி அடிச்சு கூட காடு இருப்பு அடிக்க வேண்டிய அம்மா என்ன நடந்து வந்தேன் கால் எல்லாம் நோவுது என்ன நீ தூக்கி போற உன்னை தூக்கணும்னா இங்க இருந்து ஜேசிபிக்கு போன் பண்ணி வர வைக்கணும்
போலாமா? அந்த பொன்னூரை மாளிகைக்கு போனது போதும் போனது போதும் ஐயா இங்கிருந்து சென்று கூட்டாளி சொன்ன உடனே ஏழாம் ஜாதி ஜாதி தேரோட்டு வைந்த முதலைக்கு கொள்ளு முள்ளு வைக்கவன் அவரு கூட்டுன அவருவதா அடியா தொண்டனை அடித்து இந்த காசாரத்துக்கிட்ட கட்டி விட்டாங்க இது மாதல சாமி. ஐயா மகாராஜா, அது மட்டும் இல்ல, கட்டந்தே தப்பா வச்சு கட்டிட்டாங்க. மக்களுக்கே தவறாக கட்டி வச்சாங்க. ஒரு உப்பு இல்ல சப்பு இல்ல, அதனால இந்த கட்டை அவுத்து பின்னி வச்சிருக்கேன். ஏங்க, இது யார் கட்டிய கட்டு? பெண் கட்டிய கட்டு. அப்படியே விட்ட ஒரு பெண்ணாகவன் கட்டிய கட்டு ஒரு ஆண் மகனாக விட்டவன் அழுக்கலாம். ஐயோ வைப்பு எப்ப போட்டு இருக்குமா அந்த மரியாதை இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுங்க ஐயா? ஆட்டமா புரிஞ்சிடும். அடி என்னவோ அடி என்னவோ தரமந்தோ அந்த மன்னவா பலம் பெற்று எதிரியை ஜெயிக்க வேண்டி வண்ணமாய் பொன்னியாரை சுந்தரதாரி அதி வண்ணமாய் பொன்னியாரை அது இன்னொரு தரம் எனக்காகவே நாங்க போக மாட்டோம். எனக்காக இந்த ஒரு முறை பொறுத்துக் கொண்டு தோன்றான் அர்த்தம் தாங்க முடியாது. ஜாமி அவன் நிர்மா இங்கே கஷ்டமாயிடுச்சியம்மா. என்ன இது குடும்பமா என்ன குடும்பமா என்ன எங்க போயிடலாம் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்ட உதயமாக இருக்க முன்பாக
தயாரியோடு அமருக்கு செல்கிறாராம். ஆமா யுத்தத்துக்கு செல்கிறான். தன்னுடைய தயாரியை வெல்ல போகிறாராம். ஆமா அப்படி என்று ஒரு இருப்பு குடும்பம் சாமி சீக்கிரம் போனாப்பா. கதிரோன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்ட உதயமாவதற்கு முன்பாகவே என் குலத்தோன் எதிரி ஜெயிக்க போறாரா. ஐயோ இங்க பாரு. தயாரா நான் பதா நாளைக்கு நான் ஆறு வர மாட்டேன். எருமாடை கதிரோன் என்றால் சூரியன். சூரியன் அப்படியே சூரியன் உதயமாக முன்னாடியே என்னுடைய பங்காளி என் தம்பி அப்படியே பங்காளியோட அமராத தயாரோட போறீங்க. ஆமா இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த கட்டட பட்டார் மாமா மாமா சொல்லுப்பா. தூக்கி போட்டு போடுங்க. அடிக்கிறான் வந்தா திரும்ப வந்து அதை ஓட்டிட்டு அந்த எல்லை தாய்க்கிறது. மறுபடியும் ஏன் வந்துங்க தாய் வீட்டு செய்தி கொண்டு வந்து எள்ளும் பச்சை ஒன்னா கால மாதிரி மழை எம்மா பெருசா வேணாலும் இருக்கலாம். மழை எம்மா பெருசா வேணாலும் இருக்கலாம். அப்பேற்பட்ட மலையை தொலைக்கிறது சின்ன மொழிதான். அவுத்து விட மாட்டியா? கட்ட அவுத்து விடணுமா? என்னுடைய குலத்தோனானே என்னுடைய குலத்தோன் எதிரியை ஜெயிக்க வேண்டி எதிரியை ஜெயிக்க போற பண்ணமா பொண்ணுமாவி வகையுடன் தாமரம் கொடுத்தால் அன்னைக்கு திருமணம் செய்யக்குள்ள 2 வெத்தவாறு கொடுத்தீங்களே சொந்த பங்காளியோட தயாரியோட அமருக்கு போறாராம். அந்த 2 வெத்தவாறு கொடுத்தால் வெற்றியோட வருவாராம். அங்க நடப்பது யாருக்கு போர்களோ கௌரவராகிய துரியோதனுக்கு 5 ராஜாக்களுக்கு தான். 5 ராஜாக்களுக்கு அப்படி 5 ராஜாக்களுக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன அதாவது ராஜாக்களுக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன உறவு? தயார் என்றால் உடன் பெற்ற அண்ணன் தம்பி அங்கும் பங்காளினா என்ன? இதுல எது மறுமணம் இருக்கு? நேரா போயிட்டு பேசிக் கொண்டிருந்தால் ஒன்னும் புலப்படாது. அதனால் மகனை கூட்டிக் கொண்டு
அப்படி தேடி ஆடி ஒட்டிக்கிட்ட தேர் மகன் மனிதனை மாலையிட்டு அவனை பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு அப்படி எனக்கு தீராத வந்துடுறான். எனக்கு அந்த மனுஷனுக்கும் இப்ப 9 ஆண்டு ஆகுது, 9 வருஷம் ஆகுது. ஒருத்தங்க பார்த்தால் ஒரு அதாவது சந்தைக்கார முகத்தை பார்த்தா முறைப்பாடுன்னு சொல்லுவாங்களா, அதை போல எனக்கு அந்த பாவிக்கு இடையில ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. இதனால் பிறந்த விசுவாது ஒன்று இருக்கு. 9 வருட காலமாகுது. முறைப்பாடு என்பது ஒன்று இருக்குது. முறைப்பாடு என்பது ஒரு பகுதி கிடையாது. அப்படி மத்தியில வெந்திரை வளர்த்து அந்த புறமாக நீங்க இருந்து வெளிப்புறமாக அவர் இருந்து தாயார் தந்தையார் எக்கோலத்தை சேர்ந்தவர் அவர் விளக்கமா இவருக்கும் கௌரவருக்கும் ராஜாக்களுக்கு என்ன சொந்த பந்தம், தயாவினா என்ன, பங்காளி என்ன, அதை தெரிவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வெள்ளப்பட போகுது அம்மா வீட்டுல போவா போடி போடு விடிய போகுது. அம்மா உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? லோகேஷா? லோகஸ்டி. அம்மாட்ட போய் 100 ரூபா வாங்கின்னு வரணும். வாங்கின்னு வரணும். 9 ஆண்டுகள் ஆவதா மத்தியில வெந்திரை வளர்த்து முகத்தை பார்த்தா முறைப்பாடு அடிச்சிருமா. மத்தியில வெந்திரை வளர்த்து உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு எவ்வளவு சேர்ந்தவங்க சாதி என்ன விளக்கமா சொன்னா அப்ப என்னுடைய முகத்தை அவ பார்க்க மாட்டாளா? நான் காட்டுகிறேன், பார்க்க மாட்டாள். அதனால அவனுடைய முகத்தை பார்த்துட்டு போகலாம், அவனுடைய இடத்துல கை தாமலை தாமலை பெற்று போகலாம். அப்படி என்று வருகிற போது இருக்கக்கூடிய என்னுடைய முகத்தை பார்த்தா இருக்கும் தவறாமல் அதை வெந்த வைத்திருக்கின்றாளா? இப்போது சொன்னா விடையாமல் இருக்கிறாளா? உங்க அம்மா யார் உங்க அப்பா யார் எந்த ஜாதி சேர்ந்தனோ பெத்தப்பா உங்க மூஞ்சி வரையா என்ன எதுக்கு கூப்பிட்ட? நீ என்ன பண்றன்னா பொருந்து ஓட்டுல இருந்து கூட்டாண்டு பாரு ஒரு லோன் மாடு அவர்கிட்ட பேசிக்க. யார் எது? லோன் மாடு எங்க ஓடுது பேசி வந்தாரு? ஏர்ல ஏக ஓடியா? நீ அவர்கிட்ட பேசிக்க. அங்கேயே நான் காட்டு வாங்குறேன். இதை வரண்டா இருறா.